ரைட். ஆரம்பிப்போம். நான் கேட்கிற கேக்குதா? யாராவது சொன்னதான் உங்களை நான் கதைக்கிற கேக்குதா இல்லாட்டி மைக் பிரச்சனையா இருந்தா? ரைட், ஓகே. 2022ஆம் ஆண்டு நடந்த ஒரு போட்டி பரீட்சைக்கான ஒரு மணித்தியாலங்களை கொண்ட 50 வினாக்களுக்கான கடந்த கால வினாவையும் அதோட தொடர்பான ஒவ்வொரு வினாக்களுக்குமான விளக்கத்தையும் பார்த்துப்போம். முதலாவது போட்டிக்காக பாருங்க. 1 தொடக்கம் 50 வரையான ஒவ்வொரு வினாக்களுக்கும் தரப்பட்டுள்ள விடைத்தாள்களில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிந்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை வினாவுக்கு எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதணும். கட்டாயம் இந்த அறிவுறுத்தலை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நாங்கள் கோரடிச்சு விட்டு செல்ல இயலாது. புள்ளிக்கோட்டில் விடை எழுத வேண்டும். ஏனென்றால் இது போட்டி பரீட்சை. ஆகவே தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றி உங்களுடைய விடைகள் அமைந்திருக்க வேண்டும். அந்த வகையில கணனியினுடைய நினைவகமானது 2ஆக பிரிக்கிறாங்க. முதன்மை நினைவகம், துணை நினைவகம். அப்ப இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. solid state drive SSD எனும் தொழில்நுட்பவியல் தொடர்படுவது. 1 முதன்மை நினைவகத்துடன், 2 துணை நினைவகத்துடன், முறை வழியாக்கியுடன், வரைவியல் அட்டையுடன். பாப்ப முதலாவது நாங்கள் விளக்கத்தை. துணை நினைவகம் என்பது, துணை நினைவகம் அல்லது துணை தேக்கம் என்பது தரவுகளையும் தகவல்களையும் நிலையாக தேக்கி வைக்கின்ற ஒரு துணை உறுப்பாகும். இது புறத்தேக்கம் எனவும் அழைக்கப்படும். உள்ளே கணனி தொகுதிக்கு தொடுக்கப்படும். இந்த துணை தேக்கமானது 3 தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படும். ஒன்று காந்த ஊடக சாதனங்கள், காந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அடுத்து ஒளியியல் ஊடக சாதனங்கள், ஒளியியல் ரீதியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட தேக்க சாதனங்கள். அதே போல திண்ம நிலை சாதனங்கள். அப்படி பார்க்கும்போது காந்த ஊடகத்துக்கு உதாரணமாக வன்வட்டு, நெகிழ்வட்டு, காந்த நாடா. ஒளியியல் ஊடக தேக்கச்சாதனங்களுக்கு இருவட்டு, இலக்க முறை வட்டு, ப்ளூரே. அதே போல திண்ம நிலை சாதனங்களுக்கு USB பளிச்சீட்டு செலுத்தி நினைவக அட்டை. ஆகவே இதுதான் அந்த 3 தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் துணை தேக்கத்தை. காந்த ஊடகம், ஒளியியல் ஊடகம், திண்ம நிலையில் உள்ள ஊடகம். இப்போ நாங்கள் பார்த்த அந்த SSD. அப்ப SSD துணை தேக்க சாதனத்துக்கு ஒரு உதாரணம். அப்ப SSDக்கு உதாரணமாக கொள்ளக்கூடியவை SSD டிரைவ், திண்ம நிலை சாதனை செலுத்தி, பளிச்சீட்டு நினைவக அட்டை. ஏதாவது ஒன்று மாறி மாறி வரலாம். இப்ப இதே மாதிரி வர வேண்டும் அல்ல, இதோடு தொடர்பாக வரலாம். அப்ப பாருங்க, solid state drive என்பது ஒரு துணை தேக்க சாதனம். அப்ப முதலாவதுக்கு 2வது விடை துணை நினைவகத்துடன் தொடர்புடையதுதான் இந்த SSD. இப்ப நாங்க கணனிய கொள்வனவு செய்கின்ற போது கூடுதலான பேர் ஹார்ட் டிஸ்க்ல SSD ஹார்ட் டிஸ்க வாங்குவாங்க. ஏனென்றால் இந்த 3 தொழில்நுட்பத்திலையும், இந்த இருக்கின்ற 3 தொழில்நுட்பத்திலையும் மிக வேகமான தொழில்நுட்பமாக தரவு பெருவழி கதியை உடைய ஒரு தொழில்நுட்பம் இந்த இருக்கிற திண்ம நிலை ஊடக சாதனம். அடுத்தது பாருங்க, கணனி முறைமையில் உள்ள மிகவும் விரைவான நினைவகம். இப்ப இதுல பதிவகம் தந்திருக்காங்க. மெமரி ரெஜிஸ்டர், தற்போக்கு பெருவழி நினைவகம், ரெம், ரெண்டம் எக்ஸஸ் மெமரி, வன்வட்டு ஹார்ட் டிஸ்க், பதுக்கு நினைவகம், கேஷ் மெமரி. அப்ப இதுல பார்ப்போம் என்றால் ஆக வேகம் கூடிய நினைவகம் பதிவேற்று நினைவகம், நினைவக பதிவு அல்லது பதிவகம்னு சொல்லுவாங்க. மிகவும் வேகம் கூடிய ஒரு